யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இருக்கக்கூடிய தனிப்பட்ட சிறப்பு இயல்புகளை பற்றி நாம் தொகுத்து பார்த்து வருகிறோம். அநேகமாக இது கடைசி நிலையில் இருக்கக்கூடிய காணொளிகளின் வரிசைகளில் இது வரலாம். ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்கள் தனது ஆட்சியை அதிகாரத்தை பிடித்த பிறகு அதை தக்க வைப்பதற்காக தன்னிடம் இருக்கக்கூடிய சர்வ அதிகாரத்தையும் தன் சுற்றத்து அதிகாரத்தையும் அவருக்கு ஏற்பட்டு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள் என்ன வந்தது எல்லாம் நம்ம காணொலியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் பட்ட பாடு இருக்குதுல்ல, அதை நம்ம சொல்லி மாளாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மாற்றானுக்கும் நன்மை செய்கிறது அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அடுத்து வள்ளுவர் சொல்லியிருக்கிற மாதிரி இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்து விடல் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? அப்படித்தான். ஏன் இந்த வார்த்தை இங்கனக்குள்ளே சொல்கிறோன்னு சொல்லி கேட்டால், டாக்டர் கலைஞருக்கு அவர் செய்த காரியம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு அடுத்தது வரிசையிலே நான் சொல்ல போகிறது என்னென்னா, எம்ஆர் ராதா அவர்களுக்கு கலைஞருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்த பிறகு எம்ஆர் ராதாவுக்கு அவர் சொன்ன நன்றி இருக்கு இல்லையா, அவர் காட்டிய நன்றி அது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. அதுதான் முதல்ல நான் கலைஞர் அவர்களுக்கு நான் சொல்ல வருகிறேன். எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியினை தக்க வைத்து கீழ்நிலை மக்களுக்கும் மேல்தட்டு மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் தொழிலதிபர்களுக்குமான ஒரு அரசமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக அவர் தக்க வச்சிட்டார். சரி, இப்போ சாதாரண மக்களுக்கு அவர் என்ன செய்யணும் அப்படிங்கும்போது, எம்ஜிஆர் அவர்களை ஐஸ் வைப்பதற்காக உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் தானே சில வேலைகள் நடக்கும் இல்லையா? அரசியல் தெரியாமல் அவர்கள் தன்னுடைய பதவியை தக்க வைப்பதற்காக அதிகாரத்தில் இருப்பவர்களை அவர்கள் காக்கா பிடிச்சி வச்சுக்கிடுவான். அதுதான் ஆளுங்கட்சியினருக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை வரும். இப்படித்தான் புரட்சித் தலைவர் அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள்கள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, கலைஞர் நகர்னு இருக்கு இல்லையா, கே நகர்னு, நீங்கள் மதுரையில், சென்னையில், கோயம்புத்தூரில், நெல்லையில் இப்படி முக்கியமான இடங்களில் எல்லாமே அண்ணா நகருங்கிற ஒரு பெரிய ஏரியா இருக்கும். அதே மாதிரி கலைஞர் நகர்னு இருக்கும். பேருந்து நிலையங்களுக்கு பேர் வைப்பாங்க. அப்படியே புரட்சித் தலைவர் எனக்கு தெரிய சென்னையில் முகப்பேரில் ஜே நகர்னு உருவாகிற அந்த காலகட்டத்திலலாம் நான் அங்கே இருந்தேன். அந்த இடத்துல அப்படியே அந்த ஏரியாலாம் காடு மாதிரி இருக்கும். அதை அப்படியே உருவாக்குனதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். முதல்ல ஹாஸ்பிட்டல், இருதயம் ஆப்ரேஷன் நடக்கக்கூடிய இடங்க, பெரிய பெரிய முக்கியமான தொழில்கள் அமைகிறதுக்கெல்லாம் அது காரணமாக இருந்தது. அதைத்தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி நகர் என்கின்ற அந்த நகரின் பெயரை மாற்றுவதற்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. யார்? அதிகாரிகளும் அமைச்சர்களும். இந்த செய்தியை உங்களுக்குள்ளே கூடி பேசி உட்காந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நேரடியாக போய் புரட்சித் தலைவர்கிட்ட போய் இதை சொல்லலாமா என்னன்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. யோசிக்கும்போது அப்போ கூட இருக்கிறவர் சொல்கிறாப்புல, ஐயா இது தலைவர் ஏற்றுக்கிட மாட்டார். நம்ம என்னதான் அரசியலில் வேறுபாடுகள் இருந்தாலும் வைத்தாலும் இத்தனை 50 ஆண்டுகளுக்கு மேலாக நெருங்கிய நட்போடு பழகக்கூடிய டாக்டர் கலைஞர் அவர்களின் பெயரை ஒத்துக்கிட மாட்டாங்க. அதனால் நம்ம என்ன செய்யலான்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ பேசி முடித்த உடனேயே ஒரு அமைச்சர், அதில் பேர் நமக்கு வேண்டாம், இதில் இருக்கிற சூழல் வேண்டாம், ஒரு அமைச்சர் அதிகாரிகள் புடைசூழ அந்த கே நகரில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகளையும் மற்ற இதெல்லாம் எடுத்து சொல்லி இந்த நகரோட பெயரை மாற்றிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லி அவர் கொண்டு போகிறாங்க. உடனே எம்ஜிஆர் சொல்கிறார், அப்படியா, நல்லா இருக்குமே, அப்படியே பார்த்துக்கிடுவோமே, மாற்றிடுங்கன்னார். அதிகாரிகளும் அமைச்சர்களும் ஆனந்தப்பட்டாங்க. தலைவர்கிட்ட நம்ம நல்ல பேர் கேட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு கோப்பை எல்லாம் தயார் பண்ணி இந்த அதிகாரிகள் போய் எம்ஜிஆரை போய் பார்க்குறாங்க. ஐயா, இந்த மாதிரி கே நகருங்கிற கலைஞர் மு கருணாநிதிங்கிற பேரை மாற்றிட்டு எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்போது இந்த ஃபைலுக்கு போயிடலாம், இன்னொரு ஃபைல் எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படிங்கிறார். இல்லைன்னா அது எப்படி சரியாக இருக்கும்? எனக்கு முன்பே ஆட்சியையும் அதிகாரத்தையும் பிடித்த கலைஞரின் பெயரில் நகர் இல்லை என்று சொன்னால், அவருக்கு பின்னால் ஆட்சியை பிடித்த இந்த எம்ஜி ராமச்சந்திரன் பெயரில் இருக்கக்கூடிய நகரையும் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று எச்சரித்தார். ஒரு தலைவனின் பக்குவத்தை இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும். எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க, நம்பவே முடியல அவங்களால. என்னடா அங்கே சொல்கிற, ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை நீங்கள் என்னை பயன்படுத்தி கொள்வதற்காக நீங்கள் அப்படி ஒரு நிலையை கொண்டு வந்தீங்க அப்படின்னா இதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர் எனக்கு சீனியர் லீடர், இதை நான் ஏற்றுக்கிடவே மாட்டேன். எம்ஜிஆர் நகர் என்ற ஒன்றை எடுத்துவிட்டு கலைஞர் நகர் என்பதை நீங்கள் எடுப்பதற்கு ஆலோசனை செய்யுங்கள், அப்படி இல்லைன்னா வேண்டாம் அப்படி.
இப்போது இந்த செய்தி வந்து பத்திரிகைகளில் அப்படியே வருது, அதை எல்லாமே பார்க்குறாரு. அறிவாலயத்தில் பார்க்குறாங்க. அன்றைக்கெல்லாம் அறிவாலயம் கட்டப்படவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுற கொஞ்சம் சூழல் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதில் இந்த பத்திரிகை செய்திகள்லாம் படிச்சுட்டு கலைஞர் வந்து அப்படியே நெகிழ்ந்து போயிட்டார். என்னதான் மந்திரிகுமாரியிலிருந்து அவர்கள் அறிமுகப்படுத்திய அரசியலில் அவர்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் காலத்தின் கோலத்தால் பிரிக்கப்பட்ட என்னை பொறுத்தவரை அவர்கள் பிரிந்தது 100க்கு 100 நல்லது என்று தான் நான் சொல்லுவேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு புரட்சி தலைவர் தன்னுடைய எதிரியின் பெயரே எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது என்பதை நினைக்காமல் அவருக்கான முக்கியத்துவம் இல்லை என்றால் எனக்கும் அந்த முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லி அவர் பேசினதை நினைச்சு கலைஞர் தன்னுடைய கடிதத்தின் மூலமாக அவர் நன்றியை தெரிவித்தார். இப்போது சுதந்திர கொடி ஏற்றுறதுக்கு உரிமை பெற்று தந்த கலைஞருக்கு வந்து தான் ஆட்சி அமைப்பதற்கும் அதிகாரத்திற்கு வருவதற்கும் காரணமான கலைஞருக்கு எப்படி பதவியேற்ற உடனே நன்றி சொல்லி ஒரு சிறப்பு செய்தாரோ அதே காரியத்தை கலைஞர் மறுநன்றி செய்யக்கூடிய காலமும் வந்தது. இதுதான் பொன்மனச் செம்மல் அப்படின்னு சொல்கிறது. பொன்மனச் செம்மல் என்கின்ற பெயர் யாருக்கு பொருத்தம் வருகிறதோ இல்லையோ இன்னைக்கு பொருத்தம் வரணும். நீங்கள் எல்லாமே ஒரு சம்பவங்களை நான் சொல்லும்போது என்னுடைய தோழர்களுக்கு நான் சொல்லுவது உண்டு. எந்த ஒரு செய்தியை நாம் பார்த்தாலும் படித்தாலும் அந்த செய்திக்கு உள்ள கால அளவோடு தான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நாகரிக அளவோடு, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் எழுச்சி விழிப்போடையும் அன்றைக்கு இருந்த சமூக நிலையோடையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற நிலைமையோடு நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒரு செய்தியை அந்த செய்தியின் காலகட்டத்துக்கு நீங்கள் போயிடணும். சரி, அப்படியே தான் நடக்குது. 67 ஜனவரியில் எம்ஜிஆர் அவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார் என்கின்ற செய்தி காட்டுத்தீயாக பரவுது. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுகின்ற அவரின் வார்த்தைப்படியில் தெய்வாதீனமாக நான் பிழைத்து கொண்டேன் என்கிற செய்தி நடந்தது. சரி, தன்னை சுட்டார் இல்லையா, அரசியலில் தனக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கலைஞருக்கு அந்த பேரை கூட எடுக்கக்கூடாதுன்னு சொன்னவர் தன்னை சுட்டவருக்கே எப்படி என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. தந்தை பெரியாரின் மீது தீவிர அன்பு கொண்டவர், திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை மூளை முடுக்கெல்லாம் பரப்பியவர். தந்தை பெரியார் நான் 5000 பொதுக்கூட்டங்களில் பேசுவதும் சரி, எம்ஆர் ராதா ஒரு நாடகங்கள் பண்ணுவதும் சரி என்று எம்ஆர் ராதாவால் தந்தை பெரியாரால் எம்ஆர் ராதாவு புகழப்பட்டவர். ஆனால் கடும் கோபக்காரர், முரட்டக்காரர். அவர் என்ன செஞ்சார், ஒரு சூழல் நிலையில் வந்து எம்ஜிஆரை சுட்டு விட்டார். நேருக்கு நேராக சுட்டுட்டு தன்னைத்தானே சுட்டு கொண்டார். அது தனியாக சொல்லாமல் 2 பேருமே பழச்சிக்கிட்டாங்க. இது மூலமாக அவர் சிறைக்கு போகிறார். சிறைக்கு போன உடனே ஆட்சிக்கு இங்கே அண்ணா வந்து விடுகிறார். அதுக்கு பிறகு பல செய்திகள் இருக்குது, நமக்கு அது வேண்டாம். உள்ளே போனால் அது விரிவாகவும் ரொம்ப நெளிவாக அதை பேச வேண்டிய ரொம்ப முக்கியமான செய்திகள். அதை மாற்றி நம்ம சொல்லக்கூடாது, நமக்கு அது வேண்டாம். ஆனால் தந்தை பெரியாரின் ஏற்றமிகு நிகழ்வுகளெல்லாம் உடன் இருந்தவர் எம்ஜிஆரை சுட்டு கொள்வதற்கு முயற்சி செய்ததை தந்தை பெரியாரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தந்தை பெரியார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து எல்லா நிகழ்வுகளும் முடிந்து திமுக மீண்டும் கலைஞர் தலைமையில் வெற்றி பெற்று அதன் பிறகு எம்ஆர் ராதா சிறையிலிருந்து அவர் வெளிவருகிறார். வருகிற போது 6 வருடங்கள் மட்டும் ஆகிவிட்டது. ஆனால் இந்த நிலையுற உன்னைக்கு அவருக்கு காரணமாக இருந்தது எது, கட்சியிலிருந்து எம்ஜிஆர் பிரிவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்தது. எம்ஆர் ராதாவை வெளியில் விட்டது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. ஆனால் 2 பேரும் எம்ஜிஆர் தந்தை பெரியார் இறந்த நிகழ்வில் வந்து எம்ஜிஆர் மரியாதை செய்கிறதுக்கு போகிறார். அந்த இடத்துல கலைஞர் இருக்கிறார். கொஞ்சம் தள்ளி உள்ளே போய் ஒரு ரூமுக்குள்ளே, ஏன்னா அந்த வழியாக தான் போய் ஆகணும். ராஜாஜி காலில் ஒரு சைடு போய் இறுதி அஞ்சலி மரியாதைகள்லாம் மாலை மரியாதை செய்து வச்சு விட்டுட்டு விஐபிகளுக்கு பின்பாத வழியாக வரணும். அந்த இடத்துல தான் அவர் வந்து உட்காந்துருக்கார். யார் உட்காந்துருக்காருன்னா, அண்ணே அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இருக்கா என்னப்பான்னு கேட்டால், அண்ணே அங்கே எம்ஆர் ராதா அங்கனக்குள்ளே உட்காந்துருக்காருங்க. சரி, இப்போ என்ன செய்கிறது? எல்லாரையும் விட எம்ஜிஆருக்கு எம்ஆர் ராதாவை தெரியும். அவர் யாரை வேணாலும் சுடுறதுக்கு போயிடுவார். ஏன்னா கலைவாணரையே துப்பாக்கி எடுத்து சுட்டு கொள்றதுக்கு வீட்டுக்கே போனவர். ஒன்றும் நாளை கொல்லாமல் விட மாட்டேன், என் கையால் உனக்கு சாவுன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு போனவர். அப்படிப்பட்ட கலகக்காரன் எம்ஆர் ராதா வந்து. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் வந்து அவரை முழுமையாக தெரிஞ்ச எம்ஜிஆர் இப்போ வந்து நேரடியாக எம்ஆர் ராதா பக்கத்தில் போகிறார். எல்லாரும் அவரை வற்புறுத்தி சொன்னபோது கூட அத்தனை பேரிடமிருந்து கையை உருவிக்கொண்டு நேராக எம்ஆர் ராதா உட்கார்ந்திருந்த இடத்தில் போய் அண்ணே வணக்கம்னேன்னு சொல்கிறார். இதை சற்று எம்ஆர் ராதா எதிர்பார்க்கவே இல்லை. எம்ஆர் ராதா இருந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு அவர் எப்பயும் போல் கேட்குற கேள்வி தானே, அவர் யாரையும் மதிக்காத ஒரு கேள்வி. என்ன ராமச்சந்திரா நல்லா இருக்கியா அப்படின்னு.
எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எம்ஜிஆர் என்றாலே அத்தனை பேரும் பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எம்ஆர் ராதா சொன்னவிட, என்னப்பா ராமச்சந்திரா நல்லா இருக்கியா அப்படின்னு, நல்லா இருக்கேனே அப்படின்னு, போ போ. இதுதான் எம்ஆர் ராதா, இதுதான் எம்ஜிஆர். சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரும் வெளியில் வந்துடுறார். அப்போது கலைஞரோடு முரண்பட்டு எம்ஜிஆர் இருந்த நேரத்தில் திமுகவோடு முரண்பட்டு வந்த நிறைய முக்கியமானவர்கள், என் பெயரை கொண்ட மதியழகன், இனிஷியல் கேஏ, எனக்கும் ஏதான் வரும், கேஏ மதியழகன், அவரும் வெளியில் வர்றாரு. அது ஒரு பெரிய அரசியல், அதை இன்னொரு காலகட்டங்களில் பார்ப்போம். இவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் கூட வாராங்க. அப்போ ரொம்ப நெருக்கமாக நாஞ்சிலார் கூட இருக்கிறார், நாஞ்சில் மனோகரன் அவர்கள் கூட இருக்கிறார். அப்போ போன உடனே, ஏன்னே இப்படி ஒரு பதட்டத்தை உருவாக்கிட்டீங்க, அங்கே போனீங்கன்னா எம்ஆர் ராதா கோவக்காரங்க, இது ஒரு பெரிய செய்தி ஆயிருமே, இருக்கட்டும், எதுக்காக நீங்கள் போய் அப்படி போய் நீங்கள் சந்திக்கணுமா, வற்புறுத்தி சந்திக்கணுமா, அவர் என்ன உங்ககிட்ட மரியாதையாக பேசுகிறாரு அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லும்போது, இருங்கண்ணே, அண்ணனை எனக்கு தெரியும், என்னை பற்றியும் அண்ணனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை வாழ்க்கையில் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டியது. அதுதான் ஒரு தலைவராக அவர் இருந்ததற்கான முக்கியமான காரணம். ஒரு நடிக்கிறான், சினிமாவில் நடித்தவன் கூத்தாடி அப்படிங்கிறது சொல்கிறதை எல்லாம் விட்டுட்டு இந்த கெட்டப்பில் இருந்து எம்ஜிஆருக்கு உண்டான மாற்று நிலை யார் இருக்குன்னு சொல்லி கேட்டால் அவர் பக்கத்தில் யாருமே வர முடியாது. அப்போ ராஞ்சிலார்கிட்ட எம்ஜிஆர் சொன்ன பதிலை இப்பொழுது நான் சொல்லுகிறேன். அண்ணே, அண்ணனை பார்த்துட்டேன், நான் எம்ஆர் ராதா அண்ணே அங்கே இருக்காருன்னு பார்த்துட்டேன், என்னை பற்றி அவருக்கு தெரியும்னே, அவர் என்னை சுட்டது உண்மை, என்னை சுட்டதுக்கு தண்டனையை அவர் அனுபவிச்சிட்டார் இல்லையா, பிறகு ஏன்னே நான் பகை பார்க்கணும், எனக்கு சம்பளம் கொடுத்த முதலாளினே, எனக்கு வேலை கொடுத்த முதலாளினே, அவரை நான் மறக்கவே மாட்டேன், அவர் கொஞ்சம் கோவக்காரர், அவ்வளவுதான். அதை தாண்டி ஒரு வரி சொல்லுகிறார், அவரை இருந்தும் நாம் பார்க்காமல் வந்துவிட்டோமே என்கின்ற ஒரு மனச்சாட்சி என்னை கேள்வி கேட்டால் இரவெல்லாம் என்னால் தூங்க முடியாதுன்னேங்கிறார். இதுதான் முக்கியமானது. இதை நான் உங்களுக்கு அவர் எழுதுகிறார், பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்குறாரு. இதுதான் அந்த செய்தியில் இருக்கிற அந்த படத்தை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அவர் என்ன எழுதுகிறாருன்னா, என்னை அவர் கொல்ல முயன்றாலும் தெய்வாதீனமாக நான் உயிர் பிழைத்து கொண்டேன், பார்த்தும் பார்க்காமல் போவதுதானே மனதை உறுத்தி கொண்டே இருக்கும், நலம் விசாரிப்பதில் அப்படி ஒன்றும் தவறு இல்லை, அப்படி விசாரிப்பதில் எனக்கு பயமும் இல்லை, வெகு நாட்கள் அண்ணன் சிறையில் இருந்திருக்கிறார், அவர் செய்த தவறுக்கு தண்டனையும் பெற்றுவிட்டார், நடந்த சம்பவத்தை நான் அப்போதே மறந்துவிட்டேன், நீங்களும் மறந்து விடுங்கள். அதுதான் அது. பக்கம் 137 சரித்திர நாயகங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, இன்னா செய்தர் ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்துவிடல், தீங்கு செய்தவனுக்கு நன்மையே செய். அவரை சொன்ன அந்த கடைசி வரியை மட்டும் நினச்சி பாருங்கள். பார்த்தும் பார்க்காமல் நாம் சென்று விட்டால் நம்ம மனச்சாட்சி நம்மளை கேள்வி கேட்டால் அதுக்கு எங்கன்னே நம்ம செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியுமா? அவர் செய்த தண்டனைக்கு அவர் நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி விட்டார், முடிஞ்சு போச்சு இல்லைண்ணே, நானும் மறந்துட்டேன், நீங்களும் மறந்துடுங்கிறார். அது என்ன மாதம் வந்துக்கிட்டு இருக்குங்க, அது ஒரு புத்தம கதையோடு நான் இந்த இடத்துல சொல்லலான்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஆற்றுல குளிக்கிறதுக்காக தண்ணி நிறையா போயிட்டுருக்கு, ஆற்றை கடப்பதற்காக ஒரு இளம் பெண் நிற்கிறாப்புல, அதே ஆற்றை கடப்பதற்காக சாமியார்கள், அதாவது புத்த மத துறவிகளும் நிற்கிறாங்க, அவருடைய சீடர்களும் நிற்கிறாங்க. இப்போ ஆற்றுல வெள்ளம் போயிட்டு போகவே முடியாது. ஒரு தோணி வருகிறது, படகு சொல்கிறோம் இல்லையா, அந்த படகு ஒன்று வருகிறது, அதை பிடித்து விட்டார்கள், அதில் ஏறி போகிறவே போயிட்டா அதில் போயிடுச்சு. இப்போ 4 பேர் மட்டும் அந்த இடத்துல முந்திக்கிட்டாங்க. தண்ணியின் வேகம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. இப்போ அந்த பெண் கடக்க முடியாது. அப்போது இந்த புத்த துறவி என்ன செய்கிறாருன்னா, அந்த பெண்ணை அப்படியே தூக்கி தோளில் உட்கார வச்சுட்டு நடக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து பிடிச்சி அப்படியே நடக்கிறாங்க. ஆற்றை தாண்டி அந்த பெண்ணை இறக்கி விட்டார்கள். அந்த பெண் போய்விட்டால் நன்றி சொல்லி போயிடுச்சு, முடிஞ்சது. இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இருக்குது. ஆசையே துன்பத்திற்கு காரணம் பெண்கள் பற்றிய
எண்ணம் கூட மனதில் வரக்கூடாது என்று புத்த மத துறவிகள் இருப்பார்களே. ஆனால் நம்ம புத்த மத சாமியார் ஒரு இளம் பெண்ணை தூக்கி நம்மளுடைய குருநாதர் இப்படி தூக்கி கொண்டு போகிறார். இதெல்லாம் நியாயமா? இதை எப்படி கேட்க முடியும்? இதை நம்ம செஞ்சால் ஏற்றுக்கிடுவாரா அப்படின்னு விவாதம் பண்ணிக்கிட்டே வராங்க குசு குசுன்னு. இது அவர் காதில் பட்டும் படாமூலமாக வந்துக்கிட்டு இருக்கிறார். சரி, இதை போய் நெருக்கமாகவே அவர்கிட்ட போய் கேட்டுருவோமேன்னு சொல்லி குருநாதர்கிட்ட போய் அவர் கேட்குறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. போயிட்டார் பக்கத்தில் போய், குருநாதா எங்களுக்கு ஒரு சந்தேகம் சொல்லுப்பாங்கிறார். ஆசை துன்பத்திற்கு காரணம் பெண்களோடு எந்த விதமான மயக்கமும் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஆமாம். ஆனால் நீங்களே ஒரு இளம்பெண்ணை தூக்கி சென்று விட்டீர்களே, இது நியாயமானு சொல்லி கேட்டார். அப்போ சொன்னார் அவர், தம்பி, நம்ம முதல்ல போகிறதுக்கு முன்னாடி ஒரு படகு போச்சு இல்லையா, அந்த படகுல ஏறினவங்களோட படகு இப்போ எங்கே இருக்குதுன்னு கேட்டார். அந்தானிக்கின்னாங்க. நான் ஒரு இளம் பெண்ணை தூக்கி கொண்டு போனேன்னு சொல்கிறேன் இல்லையா, என்னோட வயது என்ன? 30 வயது. நீங்கள் தூக்கி வந்தால் சமுதாயத்தில் 4 பேர் தவறாக நினைப்பார்கள். நான் 30 வயது, நான் ஒரு முனிவரை போன்றவன், அதனால் தப்பு இல்லை இருக்கலை. எப்படி அந்த படகில் வந்தவன் அவன் பலியேறி விட்ட பிறகு அந்த படகு அடுத்தவன் பயணப்படுவதற்காக அந்த இடத்தில் அப்படியே நிற்கிறதோ, அதுபோல் நான் இந்த பயணத்தை கடந்து வந்துகிற பொழுது நான் ஒரு பெண்ணை காப்பாற்றி இந்த இடத்தில் கொண்டு வந்து விட்டிருக்கிறேன். நான் இறங்கின பிறகு அந்த படகினைப் போல் நான் சலனமற்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி சொன்னார். அதை நீ இன்னமா நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இந்த மனதில் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, அதுதான் உங்கள் துன்பத்திற்கு காரணம்னு சொன்னார். இந்த கதையை அப்படியே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு வைத்து பாருங்கள். அண்ணே, நான் மறந்துட்டேன், நீங்கள் என்னமா அதை நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? இதுதான் ஒரு மனிதன் மகத்தான மனிதனாக மாறுவது. இதுதான் ஒரு மனிதன் தலைவனாக மாறுகிற சம்பவம். மறப்போம், மன்னிப்போம், நல்லதே செய்வோம். அப்படி நாம் வாழ்ந்து மறைந்த தலைவர்களிடம் கற்றுக்கொள்வதற்கு ஏராளம் இருக்கிறது என்று சொல்லி தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.